ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி ஃப்ரைடே மினி பிளாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. என் பெரிய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசி வாங்குறதுக்காக சென்னை வந்திருக்கேன். நான் நேட்டிவ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். சென்னையிலேருந்து வேலூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். என்னோடய நேட்டிவ் வந்து வேலூர் தான். திரும்ப அகெயின் வந்து இப்போ வந்து நாங்கள் டிசி வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். சரி, லன்ச் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்லான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தவங்க, நானும் என் ஹஸ்பண்ட்லாம். என் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் அங்கே தான் இருக்காங்க. அதனால் நாங்கள் மதிய டைமுக்கு அப்படியே வந்து ரெஸ்டாரண்ட் போயாச்சு. ஏன்னா பிரேக் டைம் இருந்ததுனால ஸ்கூலில் வந்து லன்ச் டைமு, அதனால் வந்து அது கொஞ்ச நேரம் கழித்து வர சொன்னாங்க. அதனால் நம்மளும் லன்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸுங்க. நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்றதே கிடையாது. சரி, சும்மா ஆர்டர் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் சாப்பிட்டேன். ஆனால் பாதி வந்து வேஸ்ட்டு தான் ஆச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தாங்க. இந்த பிரியாணியே பார்த்திங்கன்னா 3 பேருக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து சரி கம்ஃபர்டபுளாக அவங்க சாப்பிட்டோன்னு நினச்சி நான் அப்படி சொன்னேன். ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்களும் வந்து அதை பார்த்துட்டு எந்த குவான்டிட்டியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாப்பாவும் வந்து சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இதுக்கு வந்து கொடுத்துருந்தது கத்திரிக்காய் ரைத்தாவும், கத்திரிக்காய் ரைத்தா இல்லை, அதுக்கு பிரிஞ்சால் கிரேவி, அப்புறமா வந்து ஆனியன் ரைத்தா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நானும் நூடுல்ஸ் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டேன். இப்படி தான் இன்றைக்கி வந்து போச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வாங்கிட்டு அப்படியே வந்து பார்க்கு கிளம்பிட்டோம். சின்ன சின்ன மூமெண்ட்டு கூட நான் கேப்சர் பண்ணிகிட்ருக்கிறேன். அது வந்து மெமரியாகவும் அதே நேரத்தில் உங்களுக்கு நான் வீடியோவாகவும் ஷேர் பண்ணுறேன். எப்படின்னா, எனக்கு சொந்த பந்தம்லாம் நிறைய பேர் இருக்காங்க சென்னையில். இருந்தாலும் நம்ம சூழ்நிலைக்காக நமக்கு தேவைப்படுதுன்றதுக்காக அன்னைக்கு மட்டும் போகிறது அவங்க வீட்டுக்கு விருந்தாளியான்னு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் வந்து பார்க் இருக்குது இங்கே பக்கத்தில். அப்புறம் எங்கள் பாப்பாவும் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்கங்க. சரி, நான் கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடுறோமான்னு சொல்லிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள். இப்படி தான் போச்சு அன்றைக்கி நாள். நீங்களும் அப்படி தான் யோசிப்பீங்களா என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு விருந்தாலே போகிறது வேறு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது வேறு. அதுவே நம்ம சூழ்நிலைக்காக நம்ம அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் அப்புறமா வந்து நாங்களும் பஸ் ஏறி கிளம்பி வந்துட்டோம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.